எப்பவுமே சிக்கன் வாங்கினா ஒரே மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்ப அடுத்த வாட்டி கண்டிப்பா இந்த கருவேப்பிலை சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. சுட சுட நெய் சோறு, வெறும் சோறு, பிரியாணின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடமே அட்டகாசமா இருக்கும். அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 3 ஏலக்காய், 7 போல காஞ்ச மிளகாய், 8 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் போல வதக்கிட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் கிரேவி ரெடி. நல்லா சுட சுட நெய் சோறோட வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.